வணக்கங்க. இன்றைக்கி சிறுபருப்பில் வந்து உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா அது பவுடர்ட் சுகர். அது நல்லா வந்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சோன்னா கொஞ்சம் கூட வரும். ஏலக்காயும் அதில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய் வந்து தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிறுபருப்பை வந்து ஒரு கடாயில் போட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. அப்புறம் சூடு ஆறினோடனே அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதை பவுட்ரு பண்ணியாச்சுங்க. அந்த சிறுபருப்பை வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. ஆறிடுச்சுங்க. இது இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஐசிங் சுகர் இருக்குது இல்லைங்களா, பவுடர் சுகர், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டேன் அதுலேயே. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் சுகரை இனியுமே. முந்திரி, திராட்சை போட்டுடலாம். வறுத்து வச்சதையும். திராட்சை வேணும்னா போடலாம். இது வந்து நெய் போட்டு உருண்டை பிடிச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பால்லாம் போட்டோம்னா அப்போவே யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பால் போட்டோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது வாசனையே நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சு. இப்போ நெய் போட்டுக்கலாங்க. ரொம்ப தொப்புன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடணும். ரொம்ப குளன்னு ஆயிடுச்சுன்னா திரும்பி வந்து அந்த சர்க்கரையோ இல்லாட்டி இந்த பைத்தம்பருப்பு மாவு இதெல்லாம் மாற்றி மாற்றி போடுற மாதிரி வந்துடும். அதனால் பார்த்து போடணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கணும். அதாவது வந்து ரொம்ப குளன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதை உருண்டை பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அதாவது இது 100 கிராம் பைத்தம்பருப்பு போட்டதுக்கு இவ்வளோ வந்திருக்குங்க. சப்போஸ் நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து குவான்டிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுலேயே வந்து குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரிபிளாக வேணும்னா அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். சுகர் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.